வர்ஷினி, நீ ஓகேயா? என்னாச்சு வர்ஷினி உனக்கு? சொல்லுடா. என்னன்னு தெரியலக்கா, மயக்கம் வர மாதிரியே இருக்கு. காலையில இருந்து வாமிட் வந்துட்டே இருக்குக்கா. ஹே, என்ன நீ இதல அப்பவே சொல்ல மாட்டியா? வா ஹாஸ்பிடல் போலாம், வா சீக்கிரம் வா. ஏய், எங்க போறீங்க? சித்தி, வர்ஷினிக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, என்ன அது இல்ல, வாமிட் எடுத்துட்டே இருக்கா காலையில இருந்து. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் சித்தி. இவள எப்ப பாரு அழுதுகிட்டே இருந்தா வாமிட் வரதா செய்யும். சரி, நிச்சயத்தை வச்சுக்கிட்டு எங்கேயும் வெளியில சுத்தாம ஹாஸ்பிடல் போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். என்ன, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க சித்தி, வா. அக்கா, டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஹே, நீ எதுக்கு பயப்படுற? நீ ஒன்னும் பயப்படாத. நீ சாப்பிட்டது எதுவும் செட் ஆயிருக்காது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். வா போலாம். உட்காருங்க. உட்கார். யாருக்கு பார்க்கணும்? என்னோட சிஸ்டருக்கு தான் டாக்டர் பார்க்கணும். இங்க வந்து உட்காருங்க. என்ன பண்ணுது? ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். காலையில எந்திரிச்சதுமே மயக்கமா வருது. உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? இல்ல டாக்டர். எனக்கு என்னமோ இவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தோணுது. எதுக்கும் ஒரு பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணிடலாம். டாக்டர், நான் கன்சீவ் ஆக வாய்ப்பே இல்ல. நான் அதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். இது பாருங்க. இது விட்டமின் டேப்லெட்ஸ்மா. இத சாப்பிட்டா யாரு கன்சீவ் ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க? நர்ஸ், டாக்டர், இவங்களுக்கு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. ஓகே, வாங்க மேடம். போங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். ஓகே. நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவங்க கன்சீவா தான் இருக்காங்க. வர்ஷினி, 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 அழாத வர்ஷினி. ஐயோ, டாக்டர், கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ. நான் பேசிட்டு வந்துருவா. போங்க, போய் பேசிட்டு வாங்க. வா வா, அழாத. வா வர்ஷினி.